Hello and welcome to TNP Institute. ஸோ நம்ம இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ், டெக்னிக்கல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இன்றைக்கி. என்ன அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 461 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியான வேக்கன்சியாக இருந்தாலும் இது டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சின்ஸ் இது நியூ கவர்மெண்ட்டு, அதனால் ஸோ அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி கூட வந்துட்டு டென்டேட்டிவ் அந்த வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த வேக்கன்சி கம்மின்னு சொல்லி சிந்தனை பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா இருக்கும்ன்றதை வந்துட்டு எங்களுடைய வேண்டுகோளாக நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு வைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வேக்கன்சியினுடைய போஸ்ட் லெவல் பாருங்களேன், லெவல் 20 லெவல் 10 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பெருவாரியான போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 20, லெவல் 18, 17 இதில் தான் இருக்குது. லெவல் 16 இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதே போஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் குரூப் 1, குரூப் 2 கூட கம்பேர் பண்ணுறப்ப, இப்போ குரூப் 1 லெவலில் கம்பேர் பண்ணிங்கன்னா லெவல் 22 தான் குரூப் 1. இப்போ குரூப் 2ல் நீங்கள் டாப் கேடர் கம்பேர் பண்ணாலே லெவல் 18 தான் வரும். ஸோ 18, 16, 12 இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்ஜினியரிங் கேடர்ஸில் லெவல் வந்துட்டு பேசிக் பே அப்படிங்கிறது நார்மலி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் லெவலில் பேசிக் பே வந்துட்டு லெவல் 11 தான். நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு ஒரு டிப்ளமா கேடரே பார்த்தீங்கன்னா லெவல் 11 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒரு ரீசனபிள் பே இன்னைக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 ப்ளஸில் தான் ஆரம்பிக்குது. ஒரு ரீசனபிள் பேன்றது தான் இருக்குது. அதனால இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடாமல் பயன்படுத்தணும். அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் இதை தாண்டி என்னென்ன கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், ஈவன் எம்எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், ஈவன் உங்களுடைய ஸ்ட்ரீமில் நீங்கள் ரொம்ப பெட்டராக இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பேப்பர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் பேப்பர் 1, பேப்பர் 2 2ஆக பிரிக்க போகிறாங்க. இந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் தான் வைக்கிறாங்க. 200 கொஷின்ஸ் வைக்க போகிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸு. பட் பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் காலையில் மதியம் எழுத போகிறீங்க, பேப்பர் 1 ஒரு 200 கொஷின்ஸு, பேப்பர் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸு. எல்லாமே சிபிடி டெஸ்ட் தான் நீங்கள் எழுத போகிறீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அதனால் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். கம்பேர் வித் நீங்கள் குரூப் 4, குரூப் 2 கூட கம்பேர் பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நீங்கள் என்னெல்லாம் கிராஜுவேட்டில் படிச்சிங்களோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அந்த புக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். பட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா தான். ஏன்னா வந்துட்டு பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அரௌண்ட் 35 கொஷின்ஸ் நீங்கள் போட்டாலே வந்துட்டு எலிஜிபிள் தான் நீங்கள். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் அந்த ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸு, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய 200 கொஷின்ஸ். இதுதான் உங்களுடைய எலிஜிபிலிட்டி. ஏன்னா இது இன்டர்வியூ போஸ்ட் இன்டர்வியூவும் கிடையாது, நான் இன்டர்வியூ. அதனால் ரொம்ப அருமையான வாய்ப்பு. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்காக ரொம்ப டீட்டெயில்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு சிலபஸை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இதில் எப்படி ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணிட முடியுன்றத மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி தான் உங்களுக்கான கிளாஸஸை ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். பிஃபோர் தட் இந்த பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க 25/5/2026. ஸோ இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான். இதை தாண்டி என்னையிலேருந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 27th ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 25th வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவும் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எரர் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ண பாருங்கள். கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 days கரெக்ஷன் விண்டோ கொடுக்குறாங்க. 29th ஜூன்லேருந்துட்டு ஜூலை 1 வரைக்கும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு பார்த்தேன் அப்படின்னா May 27 ஸ்டார்ட் ஆகுது. அப் டு June 25 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பொறுமையாக இருக்கிற நேரமே பண்ணிக்கணும். லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னை பொறுத்தளவில் நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 as well as பேப்பர் 2 ஒரே நாளில் எழுத போகிறீங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2
இப்போ பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டுமே 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸில் கன்சிடரேஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 கொஷின்ஸ். இதை தாண்டி உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அக்ரி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, ஆர்கியாலஜி, ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட், எபிகிராஃபி, மியூசியாலஜி, ஆர்கிடெக்சர், பேசிக்ஸ் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கிரிமினாலஜி, ஃபோரன்சிக், சைக்காலஜி, டைரி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், என்விரான்மெண்டல் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ், then financial and accountancy, geology, horticulture, industry safety, health, library and information management, mechanical production and manufacturing engineering, pharmacy, clinical pharmacology, microbiology, physics, chemistry, biology, computer science, forensic, statistics, mathematics, economics, town planning, travel, tourism, visual communication. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டியில் 100 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதே மாதிரி உங்களோட ஓன் டெக்னிக்கல் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இதெல்லாம் லிஸ்ட்டாக போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ போஸ்ட்னுடைய லெவல் ஆஃப் பே அப்படிங்கிறது லெவல் 20ல் கொடுத்துருக்குறாங்க. லெவல் 20 அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிளான ஒரு பே உங்களுக்கு வரும். லெவல் 20 அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் குரூப் 4 லெவலில் போகிறீங்க அப்படின்னா லெவல் 10 வரைக்கும் வரும். குரூப் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா லெவலில் அந்த 10 அந்த லெவலில் இருந்துட்டு லெவல் 11 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 12 வரைக்கும் அப் டு இப்போ சில போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க லெவல் 16 வரைக்குமே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஜென்ரல் கூட எழுதுகிறப்போ இந்த பே அப்படிங்கிறது ரொம்ப ரீசனபிளான பேயாக உங்களுக்கு இருக்கும். மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷனையும் வந்துட்டு இன்னொரு 1 வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 1.5 வருஷத்தில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய சேலரி அப்படிங்கிறது எங்கேயோ போய் நின்றும். அதனால் இதில் லிஸ்ட்டாக போஸ்ட் பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேருந்துட்டு அசிஸ்டன்ட் ஜுவாலஜிலேருந்துட்டு ஜியாலஜிஸ்ட்லேருந்துட்டு நிறைய நல்ல போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே லிஸ்ட்டாக போஸ்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் வந்துட்டு நம்ம கீழேயும் டிஎன்பிசியில் அஃப்கோர்ஸ் டிஎன்பிசியில் வெப்சைட்லேயும் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு கீழேயும் அப்லோட் பண்ணிடுறோம் இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன் அண்ட் ஆவரேஜாக 42 வரைக்கும் ஆவரேஜாக எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரிசர்வ்டு நார்மல் கேட்டகரிஸ் வந்து 32 வரைக்கும், ரிசர்வ்டு கேட்டகரி வந்துட்டு அப் டு 42 வரைக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சனலாக இருந்திருந்தாங்கன்னா அப் டு 50 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசி டியூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஜெனரல் ஸ்டடீஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். டார்கெட் 100 அப்படிங்கிறத நம்ம நோக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சிலபஸ்லையும் ரொம்ப மைன்யூட்டாக எடுத்து தரப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் பி இதில் 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ நம்மளோட பிளான் பார்த்தீங்கன்னா 100க்கு 90+ போடணும், மினிமம் 90+ வரணும். அதை முன்னெடுத்து தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் குரூப் 4 லெவலில் அதில் படிக்க முடியாது. நீங்கள் குரூப் 2 லெவலில் படிச்சிருந்தா மட்டும்தான் அதில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அவன் கொடுக்குறதே தெளிவாக டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்குறான். அதனால் ஏற்கனவே குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணி டெக்னிக்கல் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கம்மியான டைம் தான் இருக்குன்னா நீங்கள் பதட்டப்படாதீங்க. வி ஆர் ஹியர் வித் யூ. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு ஷார்ட் டைமில் எவ்வளோ ப்ராப்பராக கொடுக்க முடியுமோ அதுக்கான பேட்ச் தான் இது. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 போர்ஷனாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நார்மலாக ஸோ சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் நாலேஜ் பற்றி ஒரு டேட்டா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பற்றின பேசிக் விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். தென் மெக்கானிக்ஸில் வாட் இஸ் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, இந்த மாதிரி பேசிக் விஷயங்களாக இருக்கட்டும். அடுத்து லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏற்கனவே நீங்கள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட ஜெனரலாக இது கேட்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ரிவிஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இது மோரோவர் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் சால்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 to 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்க போகிறாங்க. மிச்சம் 2 கொஷின்ஸ் ஆவரேஜாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்பாங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதில் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஹியூமன் டிசீசஸ், தென் என்விரான்மெண்ட் ஈகாலஜி, தென் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் தி சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸும் கூடவே சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து குரூப் 2 லெவலுக்கு லாஸ்ட்டு 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஏன் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மெயின்ஸ் லெவலும் இல்லை, டேரெக்டாக அடுத்து வந்துட்டு போஸ்டிங் தான். அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு இது எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் லெவல் மட்டும் வந்தால் போதுன்ற மாதிரி இல்லை. அதனால ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நீங்கள் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டாபிக்ஸ் வந்து நாட் ஓன்லி நீங்கள் 10th லெவல் படிக்கணும்னு சொல்லுவாங்க, கிடையாது. நீங்கள் படிக்க என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் நீங்கள் இந்த இதில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸை 11th 12th நம்மளுடைய எஸ்சிஆர்டி லெவலில் நீங்கள் படிச்சிருக்கணும். சில டாபிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈவன் என்சிஆர்டி பெட்டராக இருக்கும். 2 கிளப் பண்ணி படித்தா இது ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக அவன் தெளிவாகவே கொடுத்துட்டான். ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படின்னா இந்தியன் ஜியோகிராஃபி தான் தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ இந்தியாவினுடைய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் பேட்டர்ன், அதை தாண்டி வாட்டர் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபு, தென் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஸோ தென் சோசியல் ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில் பாப்புலேஷன், ஸோ இங்கே என்ன மாதிரி ரேஸ், லிங்குஸ்டிக் குரூப் இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, கிளைமேட் சேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. இது கூட கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவு நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மேஜர் மவுண்டன் ரேஞ்சஸ் என்ன இருக்குது, மேஜர் ரிவர் ரேஞ்சஸ் என்ன இருக்குது, மேஜர் ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது, இதை தாண்டி வெஜிடேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள், இதை தாண்டி மினரல்ஸ் என்ன இருக்குது, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் என்ன இருக்குது, இது ஒரு செக்ஷனாகவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோசியல் ஜியோகிராஃபின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரி ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன, அந்த மாதிரி படிக்க வேண்டியது ஒரு செக்ஷன் இருக்குது. இதை தாண்டி என்விரான்மெண்ட் ஓரியன்டாக ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் தென் கிளைமேட் சேஞ்ச் தான் மேஜரான டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவும் வந்துட்டு டிகிரி லெவலில் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ உங்களுக்கு 10th புக்கில் ஓரளவுக்கு விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய 10th எஸ்சிஆர்டி புக்கில் சில விஷயங்கள் இருக்குது, 10th ஜியோகிராஃபி எஸ்சிஆர்டி புக்கில். பட் அது பார்த்தீங்கன்னா இது பத்தாது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுடைய என்சிஆர்டி புக்கில் வந்து கவர் பண்ணி தந்துடுவாங்க as far as இந்தியன் ஜியோகிராஃபி இஸ் கன்சர்ன். அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டிகிரி லெவலில் மேனேஜ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இருக்கிறதே 100 கொஷின்ஸ் தான், இதில் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இப்போ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, 3ஐயும் சேர்த்து ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக சிலபஸ் வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்ஷியன் இந்தியாவில் 2 டாபிக், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தா. ஸோ இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 11th புக்கு நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தாலே போதுமானது. பட் அதே மாதிரி டெல்லி சல்தானேட், முகால், மராத்தா, விஜயநகரா, பாமினி கிங்டம், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 11th புக்கு நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணாலே மேக்ஸிமம் அதில் வந்துடும். பட் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கேட்டுருவாங்க. பல்லவா, சோழா, பாண்டியா, ராஷ்டிரகூடா, இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் ரூல் பண்ண என்டையர் கிங்டம்ஸ் பற்றி கேட்பாங்க. அதில் நம்ம லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது ஆக மொத்தம் இதில் தான் ஏன்ஷியன் மெடிவல் கவர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடர்ன் இந்தியா. எப்போவுமே மாடர்ன் இந்தியா வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் அவன் ஃபோக்கஸ் பண்ணுற லீடர் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய இம்பார்ட்டண்டான செஷன் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இம்பார்ட்டண்ட் நேஷனல் ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டினுடைய ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், காந்தி மூவ்மெண்ட்ஸ் பற்றி கேட்குறதா இருக்கட்டும், ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் பற்றி கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாடர்ன் இந்தியா கண்டிப்பாக டிகிரி லெவலில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு போதுமானதாக இருக்கலாமே ஒழிய இந்த மாடர்ன் இந்தியா டிகிரி லெவலில் தான் கேட்பாங்க. இப்போ அவுட் ஆஃப் இப்போ வந்துட்டு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடர்னை வந்து நம்ம 5 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஏன்ஷியன் மெடிவலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு எடுத்து தரப்போகிறோம். டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு செஷன் கொடுப்போம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா அதுக்குன்னு ஒரு செஷனே கொடுத்துருவோம். குப்தாவா ஒரு செஷன், டெல்லி சல்தனேட்டா, ஏன்னா அதெல்லாம் பெரிய ஏரியா, 2 செஷன்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி முகலாயர்களா, அது கொஞ்சம் பெரிய ஏரியா, 2 செஷன்ஸ். அதனால இந்த லிமிட்டட் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா, கிளாஸ் அட்டன் பண்ணுறது நீங்கள் சோர்ஸ் நீங்கள் வெளியில் போகவே வேண்டாம். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம்.
ஸோ இனி ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஏன்னா வந்துட்டு அவங்க இயர் பிளானரில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் வீக்லேயே எக்ஸாம் டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட் மென்ஷன் பண்ணலை. பட் கண்டிப்பாக நம்ம இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே தான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண போகிறாங்க டேட்டு. அதனால் ஒரு 100 days ஒரு வாஸ்ட் சிலபஸை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவலாக இனிமேல் சோர்ஸ் தேடி போகிறதுன்றது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை. அதனால ஏன்னா டிகிரி லெவலில் இருக்க போகுது. அதனால நாங்கள் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட சோர்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரெஃபரன்ஸ் புக்கில் நம்மளே எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால் வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 51 ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யூனியன்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, அடிப்படை உரிமைகள்னா என்ன, கடமைகள்னா என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நெறிமுறை கோட்பாடுகள்னா என்னன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 51A வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டிய ஏரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியாக இருக்கட்டும். ஸோ மேஜரான டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு 1லேருந்து 51 ஆர்டிக்கல் அது ஒரு மேஜரான போர்ஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் லெவலில் நிர்வாகிகள், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. அது ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு ஏரியா, தென் லோக்கல் கவர்மெண்ட். இதை தாண்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஜுடிஷியரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ். விமன் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டா, ஹியூமன் ரைட்ஸ் ஓரியன்டா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, இது கூட கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு ஸ்கூல் புக் பார்த்தோம்னா கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு போவீங்க. ஸ்கூல் புக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா டாபிக் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க ஆர்டிக்கல் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்சுவல் டேட்டாவை ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிச்சுன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு செஷனாக கொடுக்க போகிறோம். இதை தாண்டி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பர்ட் டீம் ரொம்ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் போனால் எந்த லெவலுக்கு படிச்சிருக்கணுமோ இந்த சேம் லெவலாக ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட்லையும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியன் எக்கானமி ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கரண்ட்டுங்க. இந்தியன் எக்கனாமி இன்னைக்கு அவன் கொடுத்த டாபிக் இந்தியன் எக்கனாமி பாருங்க. வாட் இஸ் 5-year பிளான் மாடல், பிளானிங் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. அவன் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு 4 lines இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட +2 புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். +2 புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கும். ஏன்னா நம்ம +2 புக்கு வந்து என்சிஆர்டி புக்கு காட்டிலும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. பட் அது பத்தாது. நம்மளுடைய பட்ஜெட்டு, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு, யூனியன் கவர்மெண்ட்டுடைய எக்கனாமிக் சர்வே, அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டுடைய கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் அதில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இதை தாண்டி கீழே கொடுத்துருக்கூடிய என்டையர் டாபிக் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி, தமிழ்நாடு ஹெல்த் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, பாவர்ட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டியதில் கம்ப்ளீட் டைனமிக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படித்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் இவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ கொடுத்துருப்பான், நீங்கள் அதை பார்த்து பயந்துக்கிற கூடாது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு, தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் சர்வே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு சும்மா ஹைலைட்ஸ் மாதிரி படிச்சுட்டு போனால் ஆன்சர் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். அதனால் டீட்டெயில்டாக படிச்சுக்கணும் எக்கனாமிக் சர்வே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இம்பார்ட்டன்ட் பாலிசி நோட்ஸ், ஒரு 15 மினிஸ்ட்ரிஸினுடைய இம்பார்ட்டன்ட் பாலிசி நோட்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட் டைனமிக். இதை தாண்டி லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டைனமிக் ஏரியா. இந்த 20 கொஷின்ஸ் தான் டிசைட் பண்ண போது யார் உள்ள யார் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஏரியா. இது ரொம்ப கம்ப்ளீட்லி டைனமிக்கான ஏரியா. ஸோ இது வந்துட்டு எல்லா இடங்களையும் உங்களுக்கு கரெக்டான கிளாஸஸ் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் வெரி குவாலிட்டி கிளாஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக இருக்கட்டும், சர்வேயாக இருக்கட்டும், யூனியன் லெவலில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 to 12 மினிஸ்ட்ரிஸ்னோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் லாஸ்ட் 1 year அதே சேம் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பண்ணித்தரும். இதை தாண்டி அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு கன்வென்ஷனலாக படிக்க வேண்டியது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஜியாகிரஃபி கேட்பாங்க. இது கன்வென்ஷனலாக நீங்கள் படிச்சிருக்கணும். மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட் கரண்ட்டுங்க இந்த ஏரியா. அதனால் நம்ம கொடுக்குறது, உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறது யூனியன் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டு, யூனியன் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே, யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மினிஸ்ட்ரி வைஸாக. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸ், more than 10 பாலிசி நோட்ஸ். இது கூட தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி, தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே ப்ராப்பராக கவர் பண்ணி தரப்போகிறோம் ஃபார் திஸ் ஏரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர், அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ரொம்ப பெக்குலரான ஒரு ஏரியா. நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் பார்க்குறீங்கன்னா எப்போவுமே பார்த்துக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இனாஃபாக இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 12th புக்கில் கண்டென்ட் இருக்குது. ஏன்னா அவன் கொடுக்குறது வந்து 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி ஆஃப் வச்சு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியை
த்ரூ தி ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் மற்ற விஷயங்களை தமிழ் லிட்ரேச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கிறது. ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் ஓரியன்டாக. ரெண்டாவது வந்துட்டு லிட்ரேச்சர் மூலமாக, அது வந்து சங்க காலத்து லிட்ரேச்சர்லேருந்துட்டு தற்கால இலக்கியங்கள் வரைக்கும், அது டாபிக் 2. மூணாவது பார்த்தீங்கன்னா திருக்குறள். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக 1800க்கு பிறகு வந்துடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள்ல ஆரம்பிச்சு அங்கிருந்துட்டு 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்து சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இது எல்லாமே இப்போ கரண்ட்லி கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால வந்து இந்த ஏரியாவை 4 செக்ஷனாக பிரிக்க போகிறோம். இந்த 4மே ஸ்கூல்லேருந்து அவங்க கேட்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டிகிரி லெவலில் படிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு 17-18 கொஷின் நீங்கள் அச்சீவ் பண்ணி போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் 10 to 12 கொஷின்ஸ் தான் போட முடியும். இது நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். டிகிரி லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஒரு லைக் சென்னை யூனிவர்சிட்டியினுடைய மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் செக் பண்ணி தான் இருக்கும். மேஜர் தமிழ்நாட்டில் கூட யூனிவர்சிட்டி ரிசோர்ஸஸ் செக் பண்ணால் மட்டும்தான் இதில் ஃபுல் மார்க்ன்றது வாங்க முடியும். ஸ்கூல் புக்ஸ் பத்தாது. அந்த 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 டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி லெவலில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. 25ல் ஆப்டிடியூடில் 15 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய இப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றீங்க, இப்போ தான் எம்எஸ்சி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ வந்துட்டு பர்சன்டேஜா அதுக்கு ஒரு 2 செஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதுக்கு ஒரு 2 செஷன், அது ரேஷியோ ப்ரொபோர்ஷனா ஒவ்வொன்றுக்கும் பேசிக் செஷன், அப்ளிகேஷன் பேஸ்டு செஷன்ற மாதிரி மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இது எல்லாத்தையுமே. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 கொஷின்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் 22லேருந்து 23 மினிமம் போட்டுடலாம். மினிமம் 22 to 23 கொஷின்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஷின்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் 90+ கொஷின்ஸ் போடுற மாதிரி வந்துட்டீங்கடா நீங்கள் வந்துட்டு, ஏன்னா இதில் நல்லா ஸ்கோர் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சப்போஸ் டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு இப்போ டெக்னிக்கல் டச் இல்லாட்டியும் கூட இப்போ இருக்கிற டயத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக மண்டேலேருந்துட்டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுக்க போகிறோம். ரொம்ப தெளிவாக நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வந்து மினிமம் 100 days டைம் கொடுப்பாங்க. அந்த 100 daysக்குள்ள உங்களுக்கு எப்படி வந்துட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ரெகுலராக உங்களுக்கு 2 செஷன் கொடுத்துருவோம், ப்ராப்பராக கவர் பண்ணி தருவோம். சரிங்களா? மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருவோம். இப்போ சாட்டர்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருவோம். மேத்தமெட்டிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து கவர் பண்ணி தந்துடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி பிஐபி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கவர் பண்ணி தந்துடுவோம். ஸோ பேரலாக உங்களால் ஜிஎஸ், மேத்தமெட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே பேரலாக நீங்கள் பண்ணுறதுனால 90 கொஷின்ஸ் ப்ளஸ் அட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். தாராளமாக இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களால் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டெக்னிக்கலில் 200 கொஷின்ஸ் அது உங்களுடைய எக்ஸ்பர்டிஸ் தான். ஸோ அது கூட இந்த 100 கொஷின்ஸுக்கு 90 போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுல எந்த குழப்பமும் இருக்காது. அதனால் ஸோ உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. ஒரு மாடல் டெமோ கிளாஸ் வாங்கி அட்டன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு செஷனையும் நீங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணி தரப்போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம டீட்டெயிலாக தரமோ இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து 15 நாள் வகையில் பிரித்து தரப்போகிறோம். அதனால நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் இந்த இதில் சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமில் நீங்கள் இந்த இதில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் அப்படியே குரூப் 2 எழுதலாம். நம்மகிட்ட பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் அப்படியே குரூப் 2ல் இன்டர்வியூ, அதாவது இப்போ இன்டர்வியூ கிடையாது குரூப் 2ல், பட் அந்த இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லக்கூடிய லெவல் 18, 16 லெவலில் இருந்த போஸ்ட்டை நீங்கள் எட்டி பிடிக்கிற மாதிரி உங்களால் பேலன்ஸ் பண்ணி அடிக்கிற அளவுக்கு ஒரு தரமான வகுப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட் அப்படிங்கிறது வழங்குது. ஸோ இப்போ அட்மிஷன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு 9655606503 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி உங்களுடைய கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக ஜாயின் பண்ணி படிங்க. அனைவரும் நல்ல விதமாக வெற்றி பெற்று கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸில் சர்வீஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.